மத்தபடி ஹரி சார், விஷால் காம்போன்னா அது எந்த அளவுக்கு நம்ம பிரஷர ஏத்துற ஒரு பரபர ஆக்ஷன் படமா இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. படத்தோட டியூரேஷன்ல பாதிக்கு மேல ஸ்க்ரீன்லேருந்து நம்ம முகத்து மேலேயே ரத்தம் தெறிக்குது. அதுவும் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தரா இருந்தா பரவால்ல. பீட்டர் ஹேயன், கனல் கண்ணன், திலீப் சுப்ராயன், விக்கின்னு நம்மள கதிகலங்க வைக்கிறதுக்காக மொத்தமா 4 ஸ்டண்ட் டைரக்டர்ஸ களத்துல இறக்கி விட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி அநியாயத்துக்கு நம்மள பயமுறுத்தி அனுப்புறாங்க. இவங்களுக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் வேற கூட்டு. சண்டை காட்சின்னா காதுக்குள்ள லவுட் ஸ்பீக்கர விட்டு காது ஜவ்வு கிழிஞ்சு போற மாரி வந்து லவுடா வாசிக்கணும்னு எங்க போய் கத்துக்கிட்டாருன்னு தெரியல. படம் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் மண்டைக்குள்ள கலவரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மத்தபடி பொதுவா பிஜிஎம் பத்தி சொல்லணும்னா, படத்தோட பல காட்சிகளுக்கு ரொம்ப சிறப்பாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனா படத்தோட டைட்டில் போடுறப்பவும் முக்கியமான சில சண்டை காட்சிகள்லயும், இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல சீனாதானா பாட்டுல டொடொன் டொன் 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 டொயின் டொடொன் டொன் 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 டொயின் ஒரு டியூன் வரும்ல, அத அப்படியே நகலெடுத்து வாசிச்சிருக்காங்க. அதே மாரி படத்தோட முக்கியமான சில எமோஷனல் காட்சிகள்ல, இந்த குணா படத்துல உன்னை நான் அறிவேன் என்னை அன்றி யார் அறிவேன்